டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் எவ்வளோ முக்கியம்னு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் ரிசீவ் பண்ணுற ஒரு தௌசண்ட் கால்ஸில் வந்து டெஸ்ட் சீரிஸ் வேணும் சார் அப்படின்னு வர்ற கால்ஸ் தான் அதிகம். பட் டெஸ்ட் சீரிஸில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது? ஒரு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபுல்லாக படித்து தான் நான் எழுதுவேன் அப்படின்னு டெஸ்ட் சீரிஸை எழுதாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சார் அதை நான் தனியாக உட்காந்து எழுதும்போது எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. மொத்த க்ரௌடில் நான் எத்தனாவதா இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாமல் நான் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த எல்லா போர்டைமையும் கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொத்த காம்படிஷனில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்ககிட்ட நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் எழுதுங்க நாங்கள் கொடுக்க போகிறதில்ல, நாங்களே உங்களை டெஸ்ட் எழுத வைக்க போகிறோம். லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியாக எங்களுடைய கிளாஸ் ரூமில் நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணி பார்த்துட்டு பசங்களுடைய மோட்டிவேஷன் லெவலும் சரி, காம்படேட்டிவ் ஸ்பிரிட்டும் சரி அதிகமானதுனால இதை மொத்தமாக கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரொபோசலோட வந்திருக்கோம். அதாவது இந்த லைவ் டெஸ்ட் வந்து நாங்கள் கொடுக்குற டைம், எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறோன்னா அந்த 30 செகண்ட்ஸில் நீங்கள் எங்களோட லைவாக உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய நேம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. யார் ஃபாஸ்டஸ்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செகண்ட்ஸில் பண்ணியிருக்கீங்கிறதும் வரப்போகுது. ஸோ அப்போ உங்கள் பியரோட நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க இல்லை எவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த காம்படேட்டிவ் ஸ்பிரிட்டோட 70 டெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய டிஸ்கஷனையும் கொடுக்க போகிறோம். ஸோ இனிமே டெஸ்ட் எழுதுகிற பேர்டன் உங்களோடது இல்லை, அது எங்களோடது. இதை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வெபினாரோட ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.